மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சமையல் நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான் செஃப் தாமு. சமையல் நிபுணரான இவர் சமையல் துறையில பல சாதனைகளை செஞ்சு பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி விஜய் டிவியோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா தாமு அப்பா அப்படின்னு மக்கள் மனசுல தனக்கான ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த நிலையில செஃப் தாமு உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி சோசியல் மீடியால திடீர்னு ஒரு தகவல் பரவுச்சு. இதை பார்த்த பலரும் குழம்பி போய் செஃப் தாமுக்கு என்னாச்சு, எதனால இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்படி வெளியாகிற தகவல் பத்தி செஃப் தாமுவே ஒரு வீடியோ மூலமா தெளிவுபடுத்தி இருக்காரு. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தாமு பேசுகிறேன். ஷெஃப் தாமு கேட்ரஸ் குக்கிங் கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. செப்டம்பர் 2nd week அகைன் கிளாஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ சார் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஸ்டோரி உங்களுக்கு. அண்ட் டெஃபினட்டாக வில் டீச் யூ 3 recipes per day. 5 ரெசிபி பாதி நாளைக்கு, 5 நாளைக்கு 15 ரெசிபி சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்கள் செய்யறது நீங்களே சாப்பிட்டுக்கலாம். எடுத்து போனாலும் சரி. ரீசெண்டாக வந்து ஒரு வதந்தி வந்திருக்கு. குக் வித் கோமாளி ஷெஃப் தாமு அதிர்ச்சி மரணம் அடைந்தாங்க அப்படின்னு. பை காட்ஸ் கிரேஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். அது ஏதாவது ஒன்று வேணால் தேவையில்லாதவங்க, பிடிக்காதவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நம்ம பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஹே அண்ட் ஹெல்த்தி. ஒன் திங் இஸ் அது செமிஃபைனலுக்கு வராத போகிறது. பிகாஸ் காலில் ஊசி படுறதால கொஞ்சம் வலி எடுத்துக்கிச்சு, என்னால் வந்து வர முடியல. அதான் தவிர மற்றபடி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கேன் நான். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் த அன்னெசரி ரூமர்ஸ். ஐ எம் லைவ், ஐ எம் ஹியர் அண்ட் ஹெல்த்தி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் பேக் சூன். பிகாஸ் முக்கியம் தான் கொஞ்சம் வலி இருக்குது. அதனால் சீக்கிரமே திரும்பி வருவேன் நான் வித் அ ஃபுல் ஃபோர்ஸ். ஓகே, ஐ வில் பீ இன் ஆல் த ஷோஸ் as well as my classes I take regularly. And God bless you all. Thank you. I am alive. செஃப் தாமு அவர்களே, நான் உயிரோட நல்லா தான் இருக்கேன். வதந்திகளை நம்பாதீங்க. காலில் ஒரு ஊசி போடவே என்னால் குக் வித் கோமாளி செமிஃபைனலுக்கு வர முடியல. நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு செஃப் தாமு தெரிவிச்சிருக்காரு. அதாவது உடல்நிலை சரியில்லாததுனால தான் குக் வித் கோமாளி செமிஃபைனலில் என்னால் கலந்துக்க முடியல அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனால் செமிஃபைனல்ஸ்க்கு அவர் வராததை வச்சு அவர் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி தவறான தகவல் சோஷியல் மீடியாவில் பரவியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல பிரபலங்கள் பற்றியும் இதே மாதிரி தவறான வதந்திகள் சோஷியல் மீடியாவில் பரவி மக்கள் மத்தியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வருது. இந்த மாதிரி வெளியாகிற தகவல்களை உடனடியாக நம்பாம சம்மந்தப்பட்ட பிரபலங்களோ இல்லை அவங்கள சார்ந்த அதிகாரப்பூர்வ பக்கங்கள் மூலமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க குக் வித் கோமாளி சீசன் 7 இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இந்த சீசனோட கிராண்ட் ஃபினாலே ஆகஸ்ட் 30 நடக்க இருக்கிற நிலையில எந்த ஜோடி இந்த சீசனோட டைட்டில் வினர் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த கிராண்ட் ஃபினாலேல யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.